Hello students. இன்னைக்கு டெய்லர் சீரீஸ்லேருந்து சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கொஷின் வந்து expand e power x cos y in a series of powers of x and y as far as the terms of the third degree. இதில் டெய்லர் சீரீஸ்ன்ற வேர்டு இல்லை, பட் எக்ஸ்பேண்டுனாலே என்னென்னா டெய்லர் சீரீஸில் தான் பண்ணணும். e power x cos y தான் என்னுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் x and y in a series of powers of x and y. Powers of x and y னா x equal to 0, y equal to 0. அப்போ பாயிண்ட் வந்து 0, 0. நெக்ஸ்ட் has the terms of third degree. அப்போ தேர்ட் டிகிரினா தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணணும். ஸோ நான் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் என்னன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x square y plus 3xy square plus y cube. இப்போ ஃபர்ஸ்ட் இது டெய்லர் சீரீஸ்ன்னு தெரிஞ்சிச்சா? டெய்லர் சீரீஸ்ன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிடுங்க. ஃபார்முலா என்னன்னா f of x, y equal to f of 0, 0 plus 1 by 1 factorial x into fx. இங்க ஒரு x இருக்கா, அப்போ இங்க ஒரு x போடணும். x into fx of 0, 0 plus y into fy. இங்க ஒரு y இருக்கா, அப்போ இங்க ஒரு y. y into fy of 0, 0 plus 1 by 2 factorial into, இப்போ இது எதில் சால்வ் பண்ணணும்னா x square plus 2xy plus y square இருக்குல்ல, அந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் x ஸ்கொயரா, அப்போ x ஸ்கொயர், அப்போ fக்கு 2x கொடுங்க, ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் 2xy, அப்போ ப்ளஸ் 2xy, fக்கு இங்க xy இருக்கா, அந்த xy கொடுத்துருங்க, ப்ளஸ் y ஸ்கொயர், இங்கே y ஸ்கொயர் டேர்ம் இருக்கா, அப்போ y ஸ்கொயர் f, இங்கே y ஸ்கொயர் இருக்கா, அப்போ y ரெண்டு டேர்ம் இருக்கா, அப்போ y ஆஃப் 0, 0 ப்ளஸ் 1 by 3 ஃபேக்டோரியல் இன்டூ இங்கே எக்ஸ் கியூப். ஸோ இந்த x ப்ளஸ் y த ஹோல் கியூப் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் கியூபு, ஸோ எக்ஸ் கியூபு, அப்போ எக்ஸ் கியூப்னா 3x இருக்கா, அப்போ f x ப்ளஸ் 3x ஸ்கொயர் y இருக்கா, ஸோ ப்ளஸ் 3x ஸ்கொயர் y, x ரெண்டு இருக்கு, y ஒன்று இருக்கு, அதனால xy ஆஃப் 0, 0 ப்ளஸ் 3xy ஸ்கொயர் இருக்கா, அப்போ 3xy ஸ்கொயர், அப்போ ஒரு x ரெண்டு y, அப்போ ஒரு x டெரிவேட்டிவ்ல ரெண்டு y ஆஃப் 0, 0 ப்ளஸ் ஃபார்முலாவில் y கியூப் இருக்கா, ஸோ y கியூப்னா 3y இருக்கு, அப்போ y ஆஃப் 0, 0 plus it goes on. ஸோ நான் ஃபார்முலா வந்து டெய்லர் சீரீஸ் அட் 0, 0ல உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெய்லர் சீரீஸ் ஃபார்முலாவை எழுதிடுங்க. இப்போ 0, 0ல தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், அதனால இங்கே 0, 0ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா இ பவர் 0ன்னு எனக்கு தெரியும். இ பவர் 0னா 1, காஸ் 0 வந்து 1, நெக்ஸ்ட் சைன் 0 வந்து 0. நெக்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் என்னன்னா இ பவர் எக்ஸ். டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ். ஸோ இந்த மூணு விஷயம் உங்களுக்கு தெரியணும். இ பவர் 0 1, காஸ் 0 1, சைன் 0 0. நெக்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ். டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ்பேண்ட் அப்படின்னாலே டெய்லர் சீரீஸ். ஒன்ஸ் டெய்லர் சீரீஸ்ன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிடுங்க. ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னா டெய்லர் சீரீஸ் அட் 0, 0ல் எழுதியிருக்கும். இப்போ கிவன் ஃபங்க்ஷன் என்னது இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் வந்து இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்னென்னா எஃப்எக்ஸ். எஃப்எக்ஸ்னால் என்னென்னா ஐ ஷுட் டிஃப்ரென்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணோன்னா காஸ் ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ் ஒய் என்னது, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ் ஒய் இஸ் மைனஸ் சைன் ஒய். ஸோ மைனஸ் சைன் ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ்ல நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே xy இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே y இருக்குது. ஸோ அந்த ஆர்டர்லேயே எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸு, அப்புறம் xy, அப்புறம் y. ஸோ இங்கே x இருக்கா, fx இருக்கா,
இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த எஃப்எக்ஸை எடுத்துக்கலாம். எஃப்எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த எஃப்எக்ஸில் வந்து காஸ் பை அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ். இந்த எஃப்எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணோன்னா இந்த இ பவர் எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ் பை வந்து மைனஸ் sin y. ஸோ fxx xy எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, அப்புறம் எக்ஸை நெக்ஸ்ட்டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு yy. ஸோ yy என்னன்னா எஃப்ஐயை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin y வந்து cos y. ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin y இஸ் cos y. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ்எக்ஸ் இருக்கா, அப்புறம் இங்கே எக்ஸ்எக்ஸ் இருக்கா, அப்போ நம்ம எக்ஸ்எக்ஸை எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்எக்ஸை ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணுங்க. அப்போ எக்ஸ்எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணோன்னா இந்த காஸ் y அப்படியே வச்சுக்கோங்க, காஸ் y அப்படியே இருக்கட்டும். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் எக்ஸ். சேம் திங் தான், அதே எக்ஸ்எக்ஸை ஒய்யால் என்ன பண்ணுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்எக்ஸை இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ் y வந்து மைனஸ் சைன் y. நெக்ஸ்ட்டு டேர்மு, நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே ஒய் இருக்கா, இங்கே ஒரு ஒய் இருக்கா. அப்போ இப்போ நம்ம ஒய் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒய்யை ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், மைனஸ் காஸ் y அப்படியே தான் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணோன்னா இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ் y வந்து மைனஸ் சைன் y. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகம் ப்ளஸ் சைன் y. ஸோ தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 கொடுக்கலாம். இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தோன்னா இ பவர் 0 வந்து 1. நெக்ஸ்ட்டு காஸுக்கு ஒய்க்கு 0 கொடுத்தா காஸ் 0 1. ஸோ 1 இன்ட்டு 1 1. நெக்ஸ்ட்டு இ பவர் 0 1, காஸ் 0 வந்து 1. ஸோ 1 இன்ட்டு 1 வந்து 1. நெக்ஸ்ட்டு இ பவர் 0 1, சைன் 0 வந்து 0. ஸோ மைனஸ் போட்டிங்கன்னா எப்படியும் 0 தான் ஆக போகுது, 0. நெக்ஸ்ட்டு இ பவர் எக்ஸ் 1, காஸ் 0 வந்து 1. ஸோ 1 இன்ட்டு 1 வந்து 1. நெக்ஸ்ட்டு இ பவர் 0 1, சைன் 0 வந்து 0. மைனஸ் போட்டிங்கனாலும் 0 தான் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் 0 1 இன்ட்டு காஸ் 0 வந்து 1. ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 1. 1 இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இ பவர் 0 வந்து 1 இன்ட்டு காஸ் 0 1. 1 இன்ட்டு 1 வந்து 1. நெக்ஸ்ட்டு இ பவர் 0 வந்து 1, சைன் 0 வந்து 0. ஸோ 1 இன்ட்டு 0 வந்து 0. நெக்ஸ்ட்டு இ பவர் 0 1, காஸ் 0 வந்து மைனஸ் 1. ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இ பவர் 0 1, சைன் 0 0. 1 இன்ட்டு 0 வந்து 0. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. இப்போ டெய்லர் சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டெய்லர் சீரீஸில் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0, 0. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0, 0 எடுத்துக்கலாமா. எஃப் ஆஃப் 0, 0 என்னன்னா 1. ஸோ இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்படி 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எஃப்எக்ஸ் ஆஃப் 0, 0. எஃப்எக்ஸ் ஆஃப் 0, 0 என்னது 1. ஸோ அந்த 1 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய் இன்ட்டு எஃப்ஐ ஆஃப் 0, 0 வந்து 0. ஸோ இந்த 0 போட்டுருங்க. ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப்எக்ஸ்எக்ஸ் ஆஃப் 0, 0 வந்து 1. ஸோ இந்த இடத்துல 1 ப்ளஸ் 2xy இன்ட்டு fxy of 0, 0 வந்து 0. Next plus y square into fyy of 0, 0 is minus 1. So minus 1. Next இங்க x cube into xx of 0, 0 வந்து இங்க 1. அப்புறம் next term வந்து இந்த இடத்துல 0 because நம்ம ஆர்டர்ல தான் எழுதியிருக்கோம். இங்க 0. Next இது வந்து minus 1. So இது minus 1. Next இது வந்து 0. So இங்க 0 போட்டுருங்க. இப்போ இங்க 0 டேர்ம்னா என்னது, இது y into 0.
ஸோ y into 0னா இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடும். நெக்ஸ்ட் 2xy into 0 இந்த டேர்மும் 0க்கு போயிடும். நெக்ஸ்ட் 3x square y into 0 ஸோ இந்த டேர்மும் 0க்கு போயிடும். அப்புறம் இந்த டேர்மும் 0க்கு போயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்க டேர்ம் எழுதுங்க. ஸோ f of x, y is equal to 1 plus 1 by 1 factorial 1 equal to இங்கே x into 1 வந்து x x plus 1 by 2 factorial 1 by 2 factorial 2 next x square into 1 வந்து x square y square into minus 1 வந்து minus y square plus 1 by 3 factorial வந்து 1 by 6 next x cube into 1 வந்து x cube next 3xy square into minus 1 வந்து minus 3xy square that's why in the term 0 ஆச்சு. So this is the answer for e power x cos y. So e power x cos y ஓட expansion. The f of x, y is nothing but e power x cos y. So இதே மாதிரி same kind of இன்னொரு problem பார்க்க போறோம். சேம் கொஷின் தான். ஃபார்மில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் தரோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட் டெரிவேட்டிவ், நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா தேர்ட் டெரிவேட்டிவ். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இதே தான் எக்ஸ்பேண்டு e power x sin y கொடுத்துருக்காங்க in terms of x and y up to third degree terms by using the Taylor series கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு Taylor series ஃபார்மில் எழுதிடுங்க. அப்புறம் இதை ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், அப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ், அப்புறம் தேர்ட் டெரிவேட்டிவ், அப்புறம் at the point 0, 0 because இங்கே in powers of x and y கொடுத்துருக்காங்க. in powers of x and y நாலே அது 0, 0 தான் மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு given எடுத்துக்கோங்க. given என்னது, இங்கே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா e power x sin y கொடுத்துருக்காங்க. ஸோ f of x, y வந்து e power x sin y. நெக்ஸ்ட் எக்ஸ்னா என்ன பண்ணோம், எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. e power x மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண e power x sin y அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் fyல டிஃப்ரென்ஷியேட் பண்ண e power x அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin y வந்து cos y. நெக்ஸ்ட் fxx. fxxனா இந்த எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணணும், அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ எக்ஸில் பண்ணிங்கன்னா e பவருடைய டிஃப்ரென்சியேஷன் e பவர் எக்ஸு sin y அப்படியே வச்சுக்கோங்க. ஒய்ல பண்ணிங்கன்னா e power x அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin y வந்து cos y. நெக்ஸ்ட் fyy. fyy என்னன்னா y வந்து வித் ரெஸ்பெக்ட் டு yல பண்ணணும். அப்போ e power x அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் cos y வந்து மைனஸ் sin y. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் முடிச்சா, இப்போ தேர்ட் டெரிவேட்டிவ் என்ன பண்ணணும், xx இந்த xx இந்த xxஐ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணுங்க, அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் என்ன வரும், e power x sin y. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ணால் என்ன வரும், e power x sin y டிஃப்ரென்ஷியேட் பண்ண cos y. நெக்ஸ்ட்டு இந்த yy எடுத்துக்கோங்க. yy ஃபஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணணும், அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ணணும். அப்போ fyy எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணால் என்ன வரும், e power x இன்ட்டு மைனஸ் sin y அப்படியே வரும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ணால் e power x அப்படியே வரும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் மைனஸ் sin y என்னது, மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin y வந்து cos y. இப்போ வந்து எக்ஸுக்கு 0 கொடுக்கணும், ஒய்க்கு 0 கொடுக்கணும். ஸோ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0 கொடுக்கணும். எங்கெல்லாம் சைன் வருதோ, கண்டிப்பாக எங்கெல்லாம் சைன் வருதோ சைன் 0 வந்து 0. இப்போ இங்கே சைன் இருக்கா, அப்போ இது கம்பல்சரி 0. இங்கேயும் சைன் இருக்கா, இங்கேயும் 0. நெக்ஸ்ட் இந்த இடத்துல சைன் இருக்கா, அப்போ இதுவும் 0. இந்த இடத்துல சைன் இருக்குது, ஸோ இதுவும் 0. இந்த சைனும் 0, அப்போ இந்த சைனும் 0. ஸோ மற்ற டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணால் போதும். அப்போ இது வந்து 1 இன்ட்டு காஸ் 0 1, ஸோ 1 இன்ட்டு 1 வந்து 1, இதுவும் 1 இன்ட்டு 1 வந்து 1. நெக்ஸ்ட் இதுவும் 1 இன்ட்டு 1 வந்து 1. நெக்ஸ்ட் இது 1 இன்ட்டு மைனஸ் 1, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of 0, 0 என்னது 0. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இது 0 1, அப்போ இதுக்குள்ளே 0 இங்கே 1 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 0 1 0, நெக்ஸ்ட்டு 0 1 0, பிகாஸ் இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா 0 1 0 மைனஸ் 1, அப்போ 0 1 0 மைனஸ் 1. இப்போ இதெல்லாம் 0 டேர்ம் ஆகுது. ஃபஸ்ட் டேர்ம் இது 0 ஆகிடுது, நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 0 ஆகிடுது, இந்த டேர்ம் 0 ஆகிடுது. நெக்ஸ்ட் y ஸ்கொயரோட இருக்க டேர்ம் 0 ஆகிடுது. ஸோ எக்ஸ் கியூப் இருக்க டேர்ம் 0 ஆகிடுது. 3xy ஸ்கொயர் டேர்ம் 0 ஆகிடுது. ஸோ பேலன்ஸ் டேர்ம் எழுதுங்க. f of x, y is equal to 1 by 1 என்னது, 1 by 1 வந்து 1,
y into 1 y. So y plus 1 by 2 into, so 2xy into 1 என்னன்னா 2xy plus 1 by 6 into 3x square y. Next y cube into minus 1 என்னன்னா minus y cube. So இந்த termல further biggest simplification பண்ண வேணாம், just இந்த 2 மட்டும் cancel பண்ணிடுங்க. So உங்களுடைய answer என்னன்னா y plus xy plus 1 by 6 3x square y minus y cube plus goes on. So இந்த function of x, y என்னன்னா e power x sin y. So e power x sin y ஓட expansion இதுதான். இப்போ என்ன பண்ண போறோம், இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னா சேம் திங் தான், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெய்லர் சீரீஸ் தான். இது ஒரு 16 மார்க்கில் கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின் பேப்பரில். ஃபைண்ட் த டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x, y is equal to sin x sin y near the origin. ஸோ டெய்லர் சீரீஸ் சொல்லிட்டாங்க, நியர் த ஆரிஜின்னா மீனிங் என்னது 0, 0. ஸோ 0, 0ல டெய்லர் சீரீஸ் ஃபார்முலாவை எழுதிடுங்க. டெய்லர் சீரீஸ் ஃபார்முலா எழுதிட்டு given ஃபங்க்ஷன் என்னது, given ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to sin x into sin y. அப்போ டிஃப்ரென்ஸ் sin x into sin y. ஸோ ஃபஸ்ட்டு sin y அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சேஷன் ஆஃப் sin x என்னது cos x. ஸோ cos x into sin y. நெக்ஸ்ட்டு sin x அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சேஷன் ஆஃப் sin y என்னது cos y. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிச்சிட்டோம். செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து இந்த எக்ஸை எக்ஸால் பண்ணணும். இந்த எக்ஸை எக்ஸால் பண்ணிங்கன்னா cos x டிஃப்ரென்சியேஷன் வந்து மைனஸ் sin x, minus sin x into sin y. நெக்ஸ்ட்டு இதே டேர்மை y-ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x அப்படியே இருக்கும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin y வந்து cos y. நெக்ஸ்ட்டு fy-யை வித் ரெஸ்பெக்ட் டு y-ஆல் பண்ணுங்க. xy-யை டிஃப்ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு y-ஆல் பண்ணிங்கன்னா இது sin x அப்படியே தான் இருக்கும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் cos y வந்து மைனஸ் sin y. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் டெரிவேட்டிவ் என்ன பண்ணணும், எக்ஸை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணணும், அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணணும். அப்போ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் என்னது காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் சைன் ஒய் அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சைன் ஒய் என்னென்னா காஸ் ஒய். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒய். ஸோ ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க. ஒய்யை ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் பண்ணணும். ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணணும். ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸ் உடைய டிஃப்ரென்சியேஷன் வந்து காஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சைன் ஒய் வந்து காஸ் ஒய், ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் ஒய். இப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு 0, 0 பிகாஸ் நியர் த ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. ஆரிஜின்னா என்ன அர்த்தம்னா 0, 0ன்னு அர்த்தம். ஸோ நியர் த ஆரிஜின் எங்கெல்லாம் சைன் இருக்கோ அங்கெல்லாம் கம்பல்சரி 0 பிகாஸ் சைன் 0 வந்து 0. ஸோ இங்கே சைன் இருக்கா, ஸோ இந்த டேர்ம் 0. இங்கேயும் சைன் இருக்கா, இந்த டேர்ம் 0. இங்கே சைன் இருக்கா 0. இங்கேயும் சைன் இருக்கா 0. இங்கேயும் சைன் இருக்கா 0. ஸோ இந்த டேர்ம்லேயும் சைன் இருக்கா 0. இந்த டேர்ம்லேயும் சைன் இருக்கா 0. ஸோ இந்த டேர்ம்லேயும் சைன் இருக்கு 0. ஸோ இந்த டேர்ம்லேயும் சைன் இருக்கு 0 பிகாஸ் சைன் 0 is 0, 0 into anything becomes 0. ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. காஸ் 0 வந்து 1, காஸ் 0 வந்து 1, 1 into 1 வந்து 1. அப்போ திரும்பி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இது 0, இது ரெண்டுமே 0 தான். ஸோ இது 0, இது 0. நெக்ஸ்ட் இது 0, 1, 0. ஸோ 0, இது 1, இது 0. நெக்ஸ்ட் இது எல்லாமே 0 தான். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க 0 போட்டுருங்க. ஸோ 0 போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. ஸோ இந்த டேர்மும் 0, இந்த டேர்ம் 0. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 0. நெக்ஸ்ட் எக்ஸ் கியூபோட இருக்க டேர்மும் 0, எக்ஸ் ஸ்கொயர் இருக்க டேர்மும் 0, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டேர்மும் 0, இந்த டேர்ம் 0. அப்போ 0 மல்டிப்ளை எனிதிங் பிகம் 0. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் என்னன்னா வெறும் ஒரே ஒரு டேர்ம் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ 1/2 ஃபேக்டோரியல் என்னது 1/2 இன்ட்டு 2xy into 1 is 2xy. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா என்னுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து xy plus dot dot dot. இந்த f of x, y என்னன்னா sin x into sin y. ஸோ sin x into sin y உடைய எக்ஸ்பான்ஷன் வந்து xy and it goes on.
ஸோ டெய்லர் சீரிஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபார்முலா தரோ பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தரோ பண்ணிட்டீங்கன்னா சால்விங் வந்து ஈஸி தான். டிஃபரன்சியேஷன் ஆஃப் sin x is cos x, differentiation of cos x is minus sin x, and differentiation of e power x is e power x. Thank you students. Have a great day.